ஆலயம் வருவதற்கு என்ன காரணம், நோக்கம்? வேதத்தை கேட்பதற்கும் அவர் பாதையில் நடப்பதற்கும். ஏன்னா அவர் சொன்ன, நானே வழியா இருக்கிறேன், நானே வழி. பரலோகத்துக்கு போற வழி சபை. எத்தனை பேருக்கு விளங்குது? பரலோகத்துக்கு போற வழி எது? சபை. யாக்கோப்பு ஒரு நாள் ஒரு இடத்துல போய் படுத்திருந்தார், வனாந்தரத்தில். அந்த இடத்துக்கு பேரு லூசுன்னு அர்த்தம். இடத்துக்கு பேர் என்னது? லூசுன்னு சொல்லக்கூடிய இடம். அங்க படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனத்தை காண்கிறார். பார்த்தாரா இல்லையா? என்ன சொப்பனம்? ஒரு ஏணி எங்க இருந்து? அவர் படுத்து இருந்த இடத்தில் இருந்து வானத்துக்கு மேலாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு முனி வானத்திலையும் மறுமுனி பூமியில் இருந்தது. சரிங்களா? அங்க ஒரு காட்சியை காண்கிறார். என்ன நடக்குது அங்க? தேவதூதர்கள் இறங்குறதும் அப்படித்தானே, ஏறுவதும். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? இறங்குவதும் ஏறுவதும் அல்ல, ஏறுவதும் இறங்குவதும். இறங்குவதும் ஏறுவதுன்னா அப்ப அங்க பரலோகத்தில் அவங்க இருக்கிறாங்க, இறங்கி வந்து ஏறுறாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஏறுகிறதாயும் இறங்குறதாயும் காணப்பட்டார். அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் வச்சாங்க? தேவனுடைய வீடு, பெத்தேல் என்று என்ன செய்தார்? பேர் வைத்தார். அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா வழி எங்க இருக்கு? சபை. சபையில வழி எது? இயேசு கிறிஸ்து. வேதத்தை போதிப்பார்கள். அப்படித்தான் இருக்க பைபிள்ல. எல்லா ஜனங்களும் ஓடி வருவார்கள். இந்த ஆலயத்தில் என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? ஓடி வந்து இங்க இருந்துதான் பரலோகத்துக்கு ஒரு வழி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க, விட்டுறாதீங்க. எதை விட்டாலும் பரவாயில்ல, சபை கூடி வருதல் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஏனென்றால் அங்க இருந்துதான் நீ பரலோகத்துக்கு போறதுக்கு வழி எங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு என்று சொல்லி பவுல் அடித்து சொல்லுகிறார். அருமைக்குரியவர்களே, இப்ப கடைசி நாட்கள்ல ஆலயம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? உயர்த்தப்பட்டு இருக்கும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ஆலயம் நீங்களே. தேவனுடைய ஆலயம் நீங்களே. விளங்குதா? தேவனுடைய ஆலயம் யாருதான்? நீங்களும் நான் தான். நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. யார் ஆலயம்? ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். இங்க பூமியில கட்டப்படுகிற ஆலயம் எல்லாத்திலையும் உயர்த்தப்பட்டு இருக்கு. உங்களை ஆண்டவர் சிற்ப ஆசாரியை போல வேத வசனத்துக்கு கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்காரு? கட்டி கொண்டு இருக்கிறார். பவுல் சொல்றாரு, நீங்கள் மாளிகையா இருக்கிறீர்கள். யாரா இருக்கீங்க? மாளிகைகள். அதான் ஃபாதர் பாடுவாரு, ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. மாளிகை. சரிங்களா? நீங்களும் என்னையும் கர்த்தர் இப்படியாக கட்டி கொண்டு இருக்கிறார். கடைசி நாட்களில் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். இது இனிமேல் நடக்கிற சம்பவங்கள். ஆனால் முதல் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது, அவர்களை வனாந்தரத்தில் கொண்டு வரும்போது தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்ன? உன்னை தாயின் வயிற்றில் தாங்கின நான் கடைசி மட்டும் தாங்குவேன். தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் உங்களை என்ன செஞ்சிருக்கேன்? சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த பகுதியில் எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வார்த்தையினாலே சொல்லுவது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக அங்க என்ன செய்யப்படுகிறது? ஒரு பெரிய காரியம் செய்கிறார். ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒன்று உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க? அது தற்காலிகமாக அல்ல, அது நித்தியமாய் இருப்பதற்காக ஒரு உடன்படிக்கையை உண்டாக்குகிறாங்க. ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டி ஆண்டவரே உருவாக்க சொன்னார். ஆலயத்தை ஆண்டவர் கட்ட சொல்லல. கட்ட சொன்னாரா? இல்ல. அது தாவீது மனசில் இருந்த ஒரு பிரியம். நான் இவ்வளவு பெரிய பங்களாவில் இருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? ஒரு திரை சேலைக்குள்ள இருக்கிறபடினால நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு
இந்த உடன்படிக்கை பெட்டி காரணம், இந்த ஆண்டவர் தான் காரணம். அந்த ஆண்டவர் திரை சேலைக்குள்ள இருக்கிறார், நானோ கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாக, இது யாரும் அவனுக்கு சொல்லல. காத்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி இருந்தான், இவருடைய நண்பன் தான் அவரு. அவரெல்லாம் சொல்லவே இல்லை, இவனுக்குள்ளாகவே. அதுக்கு பேர் தான் நன்றி உணர்ச்சி. என்னது? நன்றி உணர்ச்சி. நான் இவ்வளோ நல்லா இருக்கேன், நான் இந்த அளவத்தில் நான் வர்றதுக்கு யாரோ ஒருவர் காரணமாக இருந்தார், அப்படித்தானே? நான் இந்த அளவத்தில் முன்னேறுவதற்கு யாரோ ஒருவர் காரணமாக இருந்தார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தாவீது சொல்லுவார் ஒரு இடத்துல, ஒரு நான் செய்தி கொடுத்துருக்கேன், அது வந்து யூடியூப்பில் பாருங்க. உன்னை ஆதரிக்கிறவர்களை மறக்காதே, உன்னை ஆதரித்தவர்களை மறக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒன்று நம்ம யூடியூப்புக்குள்ள கிடக்கு, பார்க்காதவங்க பாருங்க. ஆமாம், நான் கஷ்டப்படும் போது என்னை பராமரித்தவர்கள், இன்னைக்கு நான் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஆனால் அவர்களை நீ என்ன செய்யாத, மறக்கக்கூடாது, சரிங்களா? அப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கு. அப்போ தாவீதுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், ஒரு ஆலயத்தை கட்டணும் என்று சொன்னார். உடனே அவனுடைய ஆலோசகர், தீர்க்கதரிசியாக இருக்கிற நண்பனுமாக இருக்கிற காத்துன்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, எப்பா நான் இப்படி பண்ணலாம் இருக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், என் ஆண்டவருக்கு பயங்கரமான ஒரு ஆலயத்தை கட்டணும், ஏன்னா உலகம் இந்த உலகமே வியக்கணும், என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறபடினால அவருக்கு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். காத்துன்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி சொன்னாரு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? கடவுள் உன் மேல பிரியமா இருக்கிறாரு, கடவுள் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, கடவுள் உன்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, ஆலயம் கட்டுவதற்கு அந்த திறன் உங்ககிட்ட இருக்கு, தாராளமா கட்டு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வந்திருக்குமா தாவீதுக்கு? நிச்சயம் வந்திருக்கு. ஏன்? சந்தோஷம் வந்தாலும் சில தூக்கம் வராது, கவலை வந்தாலும் சில தூக்கம் வராது, சந்தோஷம் இருந்தாலும் தூக்கம் வராது. இந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டாரு, என் ஆண்டவருக்கு நான் கோயில் கட்டணும், எப்படி கட்டணும், எந்த மாதிரி டிராயிங் எல்லாத்தையும் கூட்டு வச்சு டிராயிங்க போட்டு எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு வெள்ளி இருக்கு, இதுவே இவன் மைண்ட் என்ன செஞ்சிருக்கோம், இப்படி வாசல் வரணும், இப்படி ஜன்னல் வரணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பயங்கர பிளான், பயங்கர திட்டம். இரவெல்லாம் தூங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சொன்னான காத்து தீர்க்கதரிசி இவன் வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா அவன் ஆலயம் கட்ட சொல்லி நான் சொன்னனா, நான் கேட்டனா? 40 வருஷ காலம் வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்களே, தாவீதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைகள் ஓடி போச்சே, அப்பெல்லாம் நான் சொன்னனா எனக்கு கோயில் கட்ட சொல்லி? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி பாதப்படி, எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்க? நான் என்னைக்காச்சும் கேட்டிருக்கேன், எனக்கு கோயில் கட்டு நான் கேட்டிருக்கேனா? நான் உங்களுக்குள்ள இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, உங்களுக்குள்ள இருக்க விரும்புகிறேன். அதனால காத்தே, நீ அவங்ககிட்ட போய் சொல்லு, நீ கோயில் கட்ட வேண்டாம், ஆனாலும் ஒரு விருப்பம் உனக்கு வந்துருச்சுல்ல, அதற்காக உன் மகனை என்ன செய்வோம், கட்ட சொல்றேன், நீ என்ன செய்யாத, கட்டாத சொல்லிட்டார். இப்ப இவன் தூங்கியிருப்பானா? அவன் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இது எப்படி நான் போய் சொல்ல? அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ராஜா, மகிழ்ச்சியா இருக்கிறாரு, போய் நீ கட்ட வேணாம் சொன்னா அவர் என்ன நினைப்பாரு? இவருக்கு எந்த கவலை? அவருக்கு கட்ட போறவன்னு கட்ட போற சந்தோஷத்துல அவன் நைட்ல தூங்கி இருக்க மாட்டான். கட்ட வேணாம இங்க சொல்லிட்டாரு ஆண்டவர், இவனு என்ன செஞ்சிருக்க மாட்டான், தூங்கி இருக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆலயம் ஆண்டவர் கட்ட சொல்லவில்லை, உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் செய்ய சொன்னார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி வனாந்தரத்தில் சுமந்து கொண்டே வர்றாங்க. அந்த வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கை என்று உங்களுக்கு தெரியும். சுமந்து கொண்டே வர்றாங்க. இப்ப கானானுக்குள்ள வந்தாச்சு. கானானுக்குள்ள வந்த பிறகு அந்த பெட்டி வைக்கிறதுக்குன்னே ஒரு கூடாரம் போட்டார்கள். அந்த கூடாரத்துக்கு பேர் என்ன?
ஆசாரிப்பு கூடாரம். வெரி குட். ஆசாரிப்பு கூடாரம். அந்த கூடாரத்தில் தான் ஆண்டவர் மோசேவோட, யோசுவாவோட, யாரோட, ஆரோனோட பேசுவார். அவர் பேசினதை இவர் வாங்கிக்கிட்டு வெளியே கொண்டு போய் மக்களுக்கு சொல்லுவார். சரிங்களா? ஆசாரிப்பு கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள பெட்டி இருக்கும். அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன இருக்கும் பெட்டிக்குள்ள? மன்னா வைத்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்ந்த கோல், அப்பொழுது 10 கட்டளையுள்ள கற்பலகை. இதுதான் தேவனுடைய காரியம். இந்த 3க்கு அர்த்தத்தை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். யூடியூப்புக்குள்ள கிடக்கு. அதை நீங்க வேணும்னா பார்க்காதவங்க பாருங்க. சோத்திரம். இப்ப கானானுக்குள்ள வந்த பிறகு மோசே இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகுதான் கானானுக்குள்ளே வர்றாங்க. இவங்க வந்து முதல் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 18:1. ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இன்றைக்கும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம சபையை குறித்து, சபை மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு போராட்டம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்து கொண்டுதான் இருக்கு. நான் சொல்லுவேன் அவங்களுக்கெல்லாம், உயிருள்ள குழந்தை எங்க இருந்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ என்ன தடை பண்ணினாலும் ஒரு உயிருள்ள குழந்தை என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். உயிர் இல்லாத குழந்தைனால குழந்தைக்கு மட்டும் சேதம் இல்லை, தாய்க்கும் ஆபத்து. தாய்க்கும் ஆபத்து. ஆனா இந்த ஜீவனுள்ள சபை, ஜீவனுள்ள பிள்ளைகள் நாளுக்கு நாள் இங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. நெருக்கம் வரும். நீ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் நீங்கள் ஒடுங்கி போவது இல்லை. சரிங்களா? விழுந்த இடத்துல இல்லாமல், விழுந்த இடத்துல மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சரி, இங்க நீங்க வாசித்த இந்த வசனம் பாருங்க. சீலோவில கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். இது எந்த இடம்? சீலோவும் சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? இந்த இடம், இந்த சீலோ கூடத்தில் இந்த ஆசாரிப்பு கூடாரம் போட்டாங்கல்ல, எது வரைக்கும் இருந்ததுன்னா சாலமோன் தேவாலயம் கட்டும் வரைக்கும் சீலோவும் தான் அவர்களுக்கு ஆசாரிப்பு கூடாரமாயும் ஆலயமாகவும் இருந்தது. என்ன இருந்துச்சு? ஆலயமாக இருந்தது. அங்க கிமு 369 வருஷங்கள் அந்த சீலோவில் கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. விளங்குதா? இப்ப சாலமோன் கோயில் கட்டின பிறகுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? அங்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது கோயிலை பத்தி, ஆலயத்தை பற்றி பார்க்கல, ஆசாரிப்பு கூடாரத்தை வச்சு பார்க்கல, உடன்படிக்கை பெட்டி அது எங்க இருந்தால் என்ன நடக்கும், அது எங்க இருந்தால் என்ன நடக்கும் என்று ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அருமைக்குரியவர்களே, சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேசம் எல்லாமே பின்வாங்கி போயிருச்சு. தேசம் என்ன ஆயிருச்சு? பின்வாங்கின நிலைமை இருக்கு. விக்கிரங்களை வணங்கினார்கள். அஸ்தரோத்துகளை ஜனங்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்யல? கேட்கறதுக்கு பதிலாக மனிதருடைய வார்த்தைகளை நம்பி போய் கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அது வந்து எந்த மாதிரி அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு வர்றாங்க. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட யுத்தத்துக்கு போகும்போது அவங்க கிட்ட தோத்துட்டு வந்துடுறாங்க. என்ன செஞ்சுறாங்க? தோத்துட்டாங்க. இது சம்பவங்கள் பைபிள் இருக்கு. நீங்க இதை குறித்து இன்னும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும்னா நீங்க படிச்சு பார்த்துக்கங்க. யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைஞ்சாங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்ன கிடைக்கணும்? என்ன கிடைக்கணும்? கிடைக்கணும். ஆனா இங்க என்ன கிடைச்சிச்சு? தோல்வி. ஏன்?
ஆண்டவரை அவங்க விட்டு விட்டு விக்கிரங்களை சேவித்துக் கொண்டதுனால யுத்தத்துக்கு போனாங்க, வெட்டுப்பட்டு சத்தாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப வந்து கேட்கிறாங்க, நம்ம தோத்துட்டோம், என்ன பண்றது யோசித்து கொண்டிருக்கும் போது டக்குன்னு ஐடியா வந்துருச்சு, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போவோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போவோம். உடன்படிக்கை பெட்டியை இவங்க ஏதோ மந்திரவாதி பெட்டி மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதில்லை. அந்த பெட்டிக்குள் இருக்கிற அந்த 3 விதமான பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு தெரியும். மன்னா என்றால் கர்த்தருடைய வார்த்தை, அப்படிங்களா? மன்னா என்றால் அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும், சாப்பிட வேண்டும், சரிங்களா? 2வது கோலுக்கு என்ன அடையாளம்? கோலுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்களேன். சீர்படுத்துவது. ஆடு மேய்க்கணும், கையில கோல் இருக்கும்ல, அந்த கோல் வச்சு என்ன செய்வான், அந்த கம்பை வச்சு ஆடுகள் தவறான ரூட்டுக்கு போனா தட்டி ஒழுங்குபடுத்துவான். அது 3வது என்ன இருக்கு, 10 கட்டளை. அதுக்கு என்னது, அது நியாயப்பிரமாணம். இதன்படிதான் என்ன செய்யணும், நடக்கணும். இவங்க இந்த 3 பேருமே அவங்களுக்கு இல்லை. ஆகையினால இவங்க பெட்டியை மட்டும் தூக்கிட்டு போனா நமக்கு ஜெயம் கிடைக்கும். சில பேர் ஜெபம் பண்றது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, கோயிலுக்கு வர்றது இல்லை. ஆனா கர்த்தர் என் காரியமெல்லாம் செய்து முடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இப்படி சிலுவை போட்டுட்டு போன உடனே எனக்கு என்ன கிடைச்சிடணும், எல்லாம் கிடைக்கணும். கிடைக்காம போனா குறை சொல்றது, அது ஆண்டவருடைய கிருபை. அப்படிப்பட்டவங்களுக்கு சில நன்மை கடவுள் என்ன செய்யறாரு, செய்யணும். நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். இப்போ நான் வேதத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனாலும் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு கத்தி கடவார கொண்டு போறதுக்கு பதிலாக பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. போகும்போது எக்கால சத்தம், ஆர்ப்பரிப்பு. ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும், வெற்றி பெற்ற பிறகுதான் வரும். ஆமா இல்லைங்களா? வெற்றி வந்த பிறகுதான் ஆர்ப்பரிப்பு வரும். இவங்க வெற்றி பெறுவதற்கு சண்டைக்கே இன்னும் போகிறதுக்கு முன்னாடியே ஆமா ஒரு சின்ன ஜோக்கடி ஞாபகம் வருது. 18 வருஷ காலமா நான் வர்றதுக்கு முன்னாடியே படகு போட்டி விட்டுட்டு என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாள் ஆஞ்சநேயரா. ஆமா, காலையில 6 மணிக்கு வாடான்னா சாயங்காலம் எதுக்கிட்ட வந்தேன்னு சொல்லுவான். உடனே அவன் சொல்லுவான், வரும்போது எனக்கு மாலை மரியாதைகள் நிறைய அலப்பறையெல்லாம் செஞ்சாங்க, அது லேட் ஆயிடுச்சுன்னு. அப்போ அவன் சொல்லுவான், வெற்றி பெற்ற பிறகுதான் உனக்கு மாலை மரியாதை கிடைக்கணும், நீ வரும்போதே வந்ததுனால எல்லா படகும் பறிச்சு இவன் மட்டும் படுத்திருக்க விளங்குதா? இப்ப போகும்போதே தாரை தப்பட்டை ஆர்ப்பரிப்பு எல்லாம் சந்தோஷமா கொண்டு போறாங்க. சத்தம், பயங்கர சத்தம். உடனே பாளையத்தில் இருக்கிறவங்க, அந்த பெலிஸ்தர் இருக்காங்களே, அந்த எதிரிகள் கேட்டாங்க, ஆகா என்ன நடந்துச்சு தெரியல, என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு பார்த்தா ஒரு ஒட்டர் மூலியமா செய்தி வருது, அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர்றாங்க. அது சாதாரணமானதல்ல. அவங்களுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பெட்டியுடைய மகிமை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. பக்கத்து சொல்லுங்க, தூரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சபை அருமை தெரியுது, பக்கத்திலே இருக்கிற உங்களுக்கு தெரியுது. தெரியல சொன்னதான கோவம். இப்ப இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து அவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஓகோ பயங்கரமான தேவர் வந்திருக்கிறாங்க, என்ன ஆகும் தெரியல. ஒருத்தன் பேசுறான். உடனே ஒரு தளபதி சொல்றான், இந்த பாரு, நீங்க பெலிஸ்தீர்கள், நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது, யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்றாங்க. கொண்டு போன பெட்டியும் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்க பிடிக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? எதிரிகளும் போயாச்சு. 1வது படிக்கும்போது 1, 2 படிக்கும்போது ஒரு 4 வரைக்கும் பிறகு 4 இது வரைக்கும் இதை தான் படிச்சிருக்கோம், அப்படித்தானே? படிக்கும்போது ஒரு குரங்கு கதை வதம். ஒருத்தர் தொப்பி வியாபாரம் பண்றவன் ஊரை விட்டு ஊரை கூடையில் தொப்பி கொண்டு போனானம்மா. ஒரு மரம் நல்ல நிழலா இருந்துச்சு, மேல நிறைய குரங்குகள் இருந்திருக்கு, இவனுக்கு தெரியல. அங்க வச்சு படுத்து தூங்கிட்டான், தொப்பி போட்ட மாதிரி அப்படி படுத்து தூங்கிட்டான். குரங்கு ஒன்றுன்னா வந்து அதுக்கு இருக்க ஒற்றுமை பாருங்க, ஒவ்வொரு தொப்பியா தூக்கி கொடுத்து எல்லா குரங்குகளும் தொப்பி போட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தா கூட வெறுமையா இருக்கு. தேடி பார்க்குறான், யார் வந்தாங்க, யாரு தூக்கிட்டு போனாங்க. ஆள் வந்திருந்தா பெட்டியோடு தூக்கிட்டு போயிருப்பான், இது தொப்பி மட்டும் கொண்டு போயிருக்காங்களே, கூட இங்கே தான் இருக்கு அப்படி சொல்லி குழம்பி போகும்போது என்ன கடவுளேன்னு மேலே பார்த்தா எல்லா குரங்கு என்ன செஞ்சிருக்கு, தொப்பி போட்டிருக்கு. குரங்கு கையில் கிடைச்சது நம்ம கையில் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு பொழப்பு போச்சு. தலையை அடிக்கும் போது தலையில் தொப்பி இருக்கு.
எல்லாம் போச்சு. இது ஒன்று மட்டும் என்ன செஞ்சோம், அது தூக்கி எறிஞ்சானா. தூக்கி எறிஞ்ச உடனே குரங்கு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, ஒவ்வொரு தொப்பா தூக்கி கீழே போட்டுருச்சா. அந்த மாதிரி ஒரு கதை. இப்ப யுத்தத்துக்கு போனா இதையும் என்ன செஞ்சுட்டாங்க, பறி கொடுத்து வந்துட்டாங்க. இப்ப அந்த பெட்டி அவங்க தூக்கிட்டு போனாங்க. 3 காரியங்கள் நம்ம பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சரிங்களா? முதல் காரியம் நீங்க பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் பதினொன்னு வாசிப்பா. 11 3ஆம் வசனத்துல பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, அழுதாங்க. யுத்தத்துக்கு போன உடனே பெட்டி என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு அவங்க கொண்டு போயிட்டாங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. சரிங்களா? 2 பேரும், அந்த பசங்க 2 பேரும் இறந்து போனாங்க. இது கொண்டு போய் இந்த பெட்டி அவங்களுக்கு தெரியும், இது சாமி பெட்டி. என்ன பெட்டி? சாமி பெட்டி. என்னுடைய உடன்படிக்கை பெட்டி. அவங்களுக்கு தெரியும் இந்த பெட்டி என்ன பெட்டி, சாமி பெட்டி. உடன்படிக்கை பெட்டி, சாமி பெட்டி. இவங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி தெரியும், பெலிஸ்தீயர்களுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும், இந்த பெட்டி சாமி பெட்டி. தெய்வம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க தூக்கிட்டு போனவங்க வீட்டில் வைப்பாங்களா சாமி பெட்டிய? அவங்க கோயில், அதுக்கு பேரு தாகோன். அந்த கோயில் பேர் என்னது? அந்த கோயில் இருக்கிற தெய்வத்தின் பேரு தாகோன். அங்க கொண்டு வச்சாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெலிஸ்தியர் சரி. இப்ப அந்த கோயிலுக்குள்ள வச்சுட்டு இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறதுக்கு. காலையில சில பேர் வந்து பார்த்தா அந்த தாகோன் சிலை எப்படி கிடக்கு, குப்பரக்க கிடக்கு. அது வரைக்கும் குப்பரப்படாத இருந்த தாகோன் இப்ப என்ன செஞ்சிருச்சு, குப்பரக்கப்பட்டிருக்கு. கடவுள் உங்களுக்குள்ள இருப்பது உண்மையானால் நீ எங்க போனாலும் உங்க முகம் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. உங்க முகம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகவே போகாது. பார்த்துக்கிடுங்க. குப்பரக்கு கிடந்தது. வந்தவங்க கைதாங்கலாம் தூக்கி மறுபடியும் அதோடைய நிலையில நிறுத்தி விட்டு போயிட்டாங்க. சரிங்களா? மறுநாள் வந்து பார்க்கறாங்க. அந்த வசனம் வாசிங்க. மறுநாள் வந்த வசனம். கிடந்தது. தாகோன்னா ஆள் கிடையாது, அது ஒரு சிலை. விளங்குதுங்களா? முதல் நாள் குப்பரக்கை கிடத்து எடுத்து நிறுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. 2ஆம் நாள் வந்து பார்த்தா தாகோனுடைய தலையும் அந்த சிலையுடைய கைகள் எங்க கிடந்துச்சான்? எங்க கிடந்துச்சு? வாசப்படியில் கிடந்தது. அதனால தான் இந்துக்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் வாசப்படியை மிதிச்சுட்டு போக மாட்டாங்க. வாசப்படியில் சூடத்தை வச்சு கும்பிடுறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த வாசப்படி என்ன செய்வாங்க, கும்பிட்டு போவாங்க. ஆமாம் இல்லையா? யாருக்காச்சும் தெரியுமா ஏன் வாசப்படி தொட்டு கும்பிடுறாங்கன்னு சொல்லி? உள்ள இருக்கிற கோயிலை போய் கும்பிடு, ஜாமியை கும்பிடு, எதுக்கு நீ வாசப்படி கும்பிடுற? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லை. ஏனென்றால் இங்க இருந்தா வந்தது. அவர்கள் வாசப்படியை மிதித்து போவதே இல்லை. பெண் பிள்ளைகள் வாசப்படியில் உட்கார்ந்தா அம்மாமார்கள் கோபம் செய்வாங்க. ஆமா இல்லையா? பொம்பளை பிள்ளை போய் வாசப்படியில் உட்காரலாமா? ஆம்பளை போய் உட்காந்தா ஏன் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சட்டமா? ஆம்பளை போய் உட்காந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறதா ஏன் தெரியாது. காலகாலமாக அவங்க பாட்டி சொல்றது, அவங்க பாட்டி இந்த கேள்வி எதுக்காக பண்ண சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர்கள் தாண்டுவதில்லை. இப்ப தேவனுடைய உடன்படிக்கை விக்கிற இடத்துக்கு உள்ள வைக்கும் போது விக்கிரம் தான் என்ன செஞ்சிருச்சு, குப்பருக்கு விழுந்து, தவிர பெட்டி ஒன்றும் சேதமாகவில்லை. அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் அங்க இருக்கிற ஆவிகள் தான் ஓடுமே தவிர ஆவிகள் பார்த்து நம்ம ஓட வேண்டியது இல்லை. அல்லேலூயா. உங்களை விட ஒரு சக்தி உன்னை மேற்கொள்ளுதுன்னா அப்புறம் ஆண்டவரை நீங்க கும்புறதுல அர்த்தமே இல்லையே. வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட உனக்குள்ள இருக்கிறவர்
பெரியவர் இப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பெரிய தேவனை நம்ம வைத்துக்கொண்டு சின்ன சின்ன காரியங்களுக்காக பயப்பட்டோம்னா நாம யாரு கிடையாது, விசுவாசிகளே இல்லை. இப்ப அந்த குப்பரக்க கிடக்கு முதல் தடவை, சரிங்களா? ரெண்டாவது காரியம் என்ன பாக்குறீங்கன்னா, அங்க இருந்து வேறொரு இடத்துக்கு அந்த பெட்டி என்ன செய்றாங்க, அனுப்பினாங்க. 6ஆம் வசனம். இந்த பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை. இது எதிரிகள் கையில போனால் அவர்கள் எதையெல்லாம் தெய்வமாக வணங்கினார்களோ அந்த தெய்வம் குப்பரக்க தள்ளிடுச்சு. விளங்குதா? ரெண்டாவது, அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாத்துக்கும் என்ன வந்துச்சா, என்ன வியாதி? மூல வியாதி வந்துருச்சு. மூல வியாதி. நீங்க உபாகம் 28 பாத்தீங்கன்னா, அங்க இதப்படி செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், செய்யாம போனால் சாபம். அந்த சாபம் ஒரு பெரிய பட்டியல் வருது. அந்த பட்டியல மூல வியாதின்னு ஒண்ணு வருது. நீங்க பார்க்கிறோம், ஒரு சாபத்தை கொடுக்கிறார். சத்துருக்கள் கைக்கு போகும்போது ஒரு நிலைமை, கர்த்தருடைய ஜனங்கள் கிட்ட வரும்போது ஒரு நிலைமை. அல்லேலூயா. மூல வியாதினால ஜனங்கள் எல்லாருக்கும் மூல வந்துருச்சு. எப்படி இருக்கு அந்த ஊர்? எல்லாத்துக்கும் மூல வியாதி. மூல வியாதியின் சாயல். மூக்கு மாதிரி செஞ்சிடலாம், கண்ணு மாதிரி செஞ்சிடலாம், மூளை மாதிரி எப்படி செஞ்சிருப்பான்? இப்ப இவங்கெல்லாம் எதுக்காக செய்யறாங்க தெரியுமா? இங்கிருந்து வந்ததான். இது நம்முடைய கல்ச்சர் அல்ல. கிறிஸ்தவங்க இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வேளாங்கண்ணியில செய்யறாங்களே, அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா கேட்டால் கிறிஸ்தவர்கள் தான். பேருக்கு கிறிஸ்தவர்கள், பேருக்கு கிறிஸ்தவர் தவிர அவர்கள் என்ன கிடையாது, சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. இப்ப ஸ்தோத்திரம், ஆண்டு விழாக்கு இந்த சவுந்தர பாண்டியன் வர்றேன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் ஆர்சி, பக்கா ஆர்சி பேக்ரவுண்டு. ஆர்சியில் இருக்கும்போது தான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தார். சாராயம், கள்ளச்சாராயம் காடுகளை போய் காய்ச்சறதா. அது சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன சொல்லணும்னா, அந்த அந்த மூலத்தினுடைய சாயலாக சொரூபமோ சுண்டலியோ செஞ்சு அவன் கொடுத்த ஐடியா தான். 2 பசுமாட்டை கொண்டு வந்து வண்டியில் பூட்டி இந்த பெட்டியை தூக்கி வச்சு இந்த சுண்டலி தங்கத்தையும் அதில் வச்சு இந்த மூலவியாதியினுடைய அந்த சாயலா செய்யப்பட்ட அந்த சொரூபங்கள் இருக்குல்ல, அதையும் வச்சு இஸ்ரவேலுடைய எல்லைகளை விட்டுருங்க, போகட்டும், இஸ்ரவேல் எல்லைகளை விட்டுருங்க சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. இவங்க அப்படியே செஞ்சாங்க. கொண்டு வந்து விட்ட உடனே எங்கே வருது, இந்த வண்டி மாடு தானாய் வந்து இன்னொரு இடத்துல வந்து நின்றுச்சு. அங்கே கோதுமை களத்தில் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோதுமை களத்தில் அங்கே வந்து அந்த பெட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க சில காரியங்கள் என்ன செய்கிறாங்க, செய்கிறதா பார்க்குறோம். அதுலேயே 19 வசனம் வாசிங்க. அடித்தார். அதுக்கு மேல இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, பொன்னினால் செய்த சுண்டலிகளோ என்னவென்றால் அரணான பட்டணங்கள் துவங்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாய் இருக்கிற பெலிஸ்தீனர்கள் சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்து அந்த கல் இந்த நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்றார். இந்த ஆதீனம் சொல்லுவாங்களே, மதுரை ஆதீனம், பேரூர் ஆதீனம், தஞ்சாவூர் ஆதீனம் சொல்லுவாங்களே, இவங்க தான். ஆதீனம்னா முக்கியமானவர்னு அர்த்தம். இவங்க எல்லாம் அந்த பெட்டிக்கு பின்னாடியே வர்றாங்க. அந்த வண்டி போய்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட எல்லை தாண்ட உடனே இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எங்கே போய் நிற்குது? யோசுவான்னு சொல்லக்கூடிய அந்த யோசுவா இல்லை, மோசோடு இருந்தானே யோசுவா, அந்த யோசுவா இல்லை, இது வேற யோசுவா. அவனுடைய களஞ்சியம் இடத்துல போய் நிற்குது. கோதுமை அறுக்கிற டைம், ஜனங்கள்லாம் கோதுமை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசுமாடு 2 பசுமாடு வண்டியை இழுத்துட்டு வந்து அங்கே நின்றுச்சு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். வந்து பார்த்தா உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யுது, இருக்கு, பெட்டி இருக்கு சொல்லி
அந்த பெட்டியை தூக்கி ஒரு பெரிய கல்லு மேல வச்சு பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி திறந்து பார்த்தாங்களாம். பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி திறந்து பார்த்தாங்க. இது என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. பிரதான ஆசாரியனுக்கே அந்த அதிகாரம் இருக்கு, இவங்களுக்கு என்ன இல்லை? அந்த அதிகாரம் இல்லை. திறந்து பார்த்ததினால 50,070 பேர் செத்தாங்க. துணிகரமாய் செஞ்சதினால். எப்படி செஞ்சாங்க? துணிகரமாய் செஞ்சதினால். கவனிக்க, பெட்டி ஒண்ணுதான். தாகோன் கோயில் இருக்கும்போது தாகோனை தள்ளி குப்பரை கடிச்சிருச்சு. நாட்டில் இருக்கும்போது எங்க இருந்துச்சு? மூல வியாதினால பாதிப்பு வந்துச்சு. இப்போ இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே வந்தாலும் துணிகரமாய் திறந்து பார்த்ததினால 50,070 பேர் இறந்தார்கள். சரி, ஒருத்தன் பார்த்த உடனே செத்தானே, இன்னொருத்துக்கு புத்தி வேணாம்? ஒருவேளை திப்பு திப்பு 10 பேர் பார்த்துருப்பாங்க, 10 பேர் செத்து போயிட்டாங்க, அடுத்தவங்களுக்கு புத்தி வேணுமா வேணாமா? எப்படிப்பட்ட மனசுலாம் இருந்திருக்காங்க பாருங்களேன். 50,070 பேர் பார்த்து செத்து செத்து விழுக விழுக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க போல் இருக்கு. 20 வருஷம் இந்த பெட்டி அங்கே என்ன செஞ்சிருச்சு? இருந்துச்சு. இப்ப தாவீது ராஜாவாய் வந்த பிறகு அந்த பெட்டியை தூக்கிட்டு எங்க வரணும்? என்னுடைய ஊருக்கு கொண்டு வரணும் என்று கொண்டு வர்றான். கொண்டு வரும்போது ஆடல் பாடல் டான்ஸ் பயங்கரமா பண்ணி அவன் சந்தோஷத்தோடு வரும்போது மாடு இடறிச்சான். மாடு இரடினது. பெட்டியை ஊசான் சொல்லக்கூடிய ஒருவன் தொட்டான். கர்த்தர் அங்கே அடிச்சார் அவனை. அது துணிகரம் என்று இருக்கு. இதை பார்த்தோன்னே தாவீது பயந்து, ஆகா, இது நம்ம ஊருக்கு வீட்டுக்கு கொண்டு போன பெரிய பிரச்சனையான்னு சொல்லி ஒரு அப்பராணி மனுஷன் அவன் வீட்டில் கொண்டு வச்சு, ராஜா சொன்னா தட்ட முடியுமா? தட்ட முடியாது. கொண்டு போய் வச்சா, சரிங்க ராஜா வச்சிருங்க அப்படின்னு. அங்கே 3 மாசம் அந்த பெட்டி இருக்கு. ஏன் மாடு இடறி விழுகும்போது அதாவது வண்டி கொடசாயும் போது யார் இருந்தாலும் அந்த பெட்டி மேலே பாசம் தானே ஒரு பொருள் இருக்கு, தாங்கி பிடிப்போம். இதுக்கு போய் கர்த்தர் அடிப்பாரா? இதுக்கு போய் கொல்லுவாரா அப்படின்னு மொட்டையா படிக்கக்கூடாது. ஏன் அவனை கர்த்தர் அடித்தார், எதற்காக அந்த காரியம் செய்தார் என்று ஒரு பெரிய காரியம் இருக்கு. அதை இன்னொரு நாள் என்ன செய்வோம் பார்க்கலாம். இங்க அந்த பெட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? வச்சிட்டாங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 6:11. 3 மாதம் இருக்கையில் அல்லேலூயா. இந்த ஏதோம் வீட்டில் 3 மாசம் இருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அவனை மட்டுமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். விளங்குதுங்களா? இதே பெட்டி அங்க இருக்கும்போது என்ன நடந்துச்சு? இன்னொரு இடத்துல போய் என்ன நடந்துச்சு? இப்போ இங்க இருக்கும்போது என்ன நடக்குது? விளங்குதா? உங்க வீட்டில் அந்த பெட்டி இருக்கா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்க வீட்டில் அந்த பெட்டி இருக்கா? உங்க வீட்டில் அந்த பெட்டி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உங்க வீட்டில் அந்த பெட்டி இருந்தால் உங்களுக்கு மகிமை. உங்க வீட்டில் அந்த பெட்டி இருந்தால் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கா? நம்ம ஆண்டவர் உலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அல்லேலூயா. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஏதோம் வீட்டில் இந்த பெட்டி 3 மாசம் இருந்தது. அந்த 3 மாசம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. தாவீது கேள்விப்பட்டான். எப்ப அவன் வீட்டில் ஏதாச்சும் நடந்துச்சா? யாராச்சும் செத்து போனாங்களா? இல்ல, அவன் செல்வாக்கா இருக்கிறான். அந்த பெட்டி என்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்தே அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான், உயர்ந்துட்டான், செல்வங்கள் பெற்று விட்டான். அப்படியா? அவனுக்கு ஒண்ணும் வரலையா? தூக்கிட்டு வாடா நம்ம ஊருக்கு. விளக்குதா? அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனான்னு நம்ம நல்லா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் அந்த பெட்டி இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். இருக்கா? உங்கள் வீட்டில் இருக்கா பெட்டி? இருக்கா? இங்கே இருக்கா? வீட்டில் இருக்கா? இங்கே இருக்கு. இருக்கிறவங்களாம் கை அது தூக்கி காட்டுங்க. பெட்டி இருக்கிறவங்களா? கொஞ்சம் பேர் தான் தூக்கி காட்டுறாங்க. பைபிள் கொண்டு வரலையோ? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் உடன்படிக்கை பெட்டி. இதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டி உங்க வீட்டில் இருந்தாலுமே ஆசீர்வாதம். படிச்சா
அதை விட ஆசீர்வாதம். அதுபடி நடந்தால் அதை விட ஆசீர்வாதம். அப்ப இந்த பெட்டி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இந்த பெட்டி விலையேற பெற்றதா இருக்கணும். அப்படிதானே? என் பெட்டி பாருங்க, நல்ல வெல்வெட்டு துணி போட்டு அருமையா வச்சிருக்கிறோம். உங்க பெட்டி காட்டுங்க. எந்த இடத்துல எத்தனை இடத்துல கிழிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஜிப்பு இருக்கா? லெதர் ஜிப்பு இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க வீடு அழகா இருக்கணும், உங்க இருக்கிற அந்த பெட்டியும் அழகா இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் வாங்கி எத்தனை வருஷமாச்சுன்னே தெரியல, இதை சுத்தி கருப்பா இருக்கு, அப்படியே உள்ளெல்லாம் பேப்பர் மடிச்சு 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 கிடக்கும். இது கடவுளுடைய வார்த்தை. இதை உடன்படிக்கை பெட்டி. போன ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்தேன், 1500 ரூபா. அதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வாங்கினேன், 1000 ரூபா. இன்னொரு பைபிள் அப்படி பிரிக்காமலேயே வச்சிருக்கிறேன். பெட்டி எப்படி இருக்கு? ஆசீர்வாதமான பெட்டி. அல்லேலூயா. அதுக்காக என்ன செய்யக்கூடாது? தூக்கமே வரல அதுக்காக தலையால வச்சு படுப்போன்னு படுத்துறாதீங்க. இப்படி படிச்சு ரொம்ப நேரமாக பாஸ்டர் தலையில வச்சு படுத்தோம்னா தலைக்குள்ள டைரக்டா அது வசனமெல்லாம் போயிடும். தலைகளை வச்சு படுக்கிறதுக்கல்ல, வாசிப்பதற்காக, அதன்படி நடப்பதற்காக. படிக்க தெரியாதவங்களுக்கு சொல்லலை, படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்க வரைக்கும் என்ன செஞ்சது? ஆசீர்வாதம் இருந்தது. இப்போ வந்து 14:8 வாய்ச்சிங்க யோசுவா. அவ்வளோ ஜோம் முடிக்க போகிறோம். ஆசாரிப்பு கூடாரம் யோசுவா 18:1 வாய்ச்சிங்களா? வாய்ச்சிங்களா ஃபஸ்ட்டு? சீலோவில் கூடி ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினாங்க சொன்னா உடன்படிக்கை பெட்டி அங்க வச்சாங்க. அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரம்னா இன்னைக்கு இருக்கிற ஆலயம், இன்னைக்கு இருக்கிற சபை. நீ எங்க சபையை சாவிக்கிறாயோ, எங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கோ, அங்க என்ன நடக்கும்? அந்த தேசம் அல்லேலூயா அவர்கள் வசமாக மாறினது. தேவன் உங்க காரியங்களை எது உங்களுக்கு வசமாக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த காரியங்களை வசமாக்குவார். ஆமென். ஸ்தாபிக்கப்படும் போது அந்த தேசமே அவர்களுக்கு என்னவா மாறிச்சா? வசமாக மாறினது. உங்க காரியங்கள் வசமாக மாறுமா மாறாதா? நம்ம காரியங்கள் வசமாக மாறாதா? நம்ம நினைக்கிறது அவன் இன்னைக்கு தான் வசமா மாட்டியிருக்கான், இந்த காரியம் தான் வசமா என்ன செஞ்சிருச்சு? மாட்டிக்கிருச்சு என்று மற்றவங்களை பார்த்து சொல்றோம். சபை ஸ்தாபிக்கப்படுகிற இடத்துல தேசம் நமக்கு வசமாகும். அப்போஸ்தல காலங்களில் சபை என்றால் என்ன? உங்க வீடுகள் தான் சபை. அப்படித்தானே? அப்போஸ்தல காலம் வீடுகள் தோறும் சபைகளை உண்டாக்கினார்கள். உங்க ஒவ்வொரு வீடும் சபை. ஒரு ஊர்ல உங்க வீடு இருந்துச்சுன்னா அந்த ஊர் உங்க வசமாக மாற வேண்டும். உங்க குடும்பம் உங்க வசமாக மாற வேண்டும். உங்க பிள்ளைகள் உங்க வசமாக மாற வேண்டும். கணவன் மனைவி ஜெபிக்கிறீங்களா இல்லையா? பிள்ளைகளோட ஜெபிக்கிறீங்களா இல்லையா? 2-3 நாமத்தில் கூடியிருந்தால் உங்க நடுவே நான் இருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அது சபையா இல்லையா? அந்த சபையை நீங்க சாவிக்கும் போது அந்த இடம் உங்களுக்கு வசமாக மாறும். தேவன் நம்மளுக்கு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஓபேத் ஏதோம் வீட்டை தேவன் ஆசீர்வதிச்சது போல நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். யோசுவா ஏசாயா 2:2-3 நம்ம வாசிச்சோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் உயர்த்தப்படும். அந்த ஆலயம் யாரு? நீங்க தான். உடன்படிக்கை பெட்டியும் நீங்க தான், ஆலயமும் நீங்க தான். அல்லேலூயா. ஏன்னா ஆலயத்துக்குள்ளதான் உடன்படிக்கை கொண்டு போய் வச்சாங்க. ஆமா இல்லையா? வச்சாங்க. இப்ப ஆண்டு சொல்ற நீங்களே அந்த ஆலயம். அப்ப உடன்படிக்கை பெட்டி எது? வேத வசனம். இது நமக்குள்ள இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். சரிங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ளா இருக்கும்போது ஆலயம் உயர்த்தப்படுவது போல குடும்பங்கள் உயரும், பிள்ளைகள் உயர்வார்கள், உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்வான இடத்துல வைப்பார். அப்படி எழுந்து நிற்போம்.